ஓம் சக்தி. என் அன்பு குழந்தைகளே, உங்கள் வாழ்க்கையில் துக்கங்களும் துன்பங்களும் வந்துவிட்டால் உடனே அதை பார்த்து அஞ்சி நடுங்குகிறீர்கள். உங்களுடைய துன்பத்தையும் துக்கங்களையும் எப்படி கையாள்வது என்று கூட தெரியாமல் கலங்கி நிற்கிறீர்கள். பூமியின் ஒரு பாகமானது எது? மலை. மலையில் இருந்தும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக இருக்கிறது. ஒரு மலை எதனாலும் சஞ்சலப்படுவதில்லை. எவ்வளவு மழை பெய்தாலும், எவ்வளவு புயல் காற்று அடித்தாலும், எவ்வளவு கடுமையான வெயிலில் காய்ந்தாலும் கூட அதனால் மழை எந்த விதத்திலும் பாதிக்கப்படுறதில்லை. அதை போல் எந்த துன்பங்களும் துக்கங்களும் வந்தாலும் நீங்கள் திடமாக இருக்க வேண்டும். அவற்றால் உங்கள் உடலோ மனமோ பாதிக்கப்படக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது ஒரு மலை. மழை பெய்து மலையிலிருந்து அருவிகளாக தண்ணீர் கீழே பாய்ந்தோடி வருகிறது. இந்த மழை தண்ணீரினால் ஏரிகள் குளங்கள் நிரம்புகின்றன. இப்படி தண்ணீரை கீழே விடுவதற்கு மழைதானே காரணம். அதே போல நாமும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் எப்பொழுதுமே உங்களால் இயன்ற உதவியை அனைவருக்கும் நீங்கள் செய்ய வேண்டும். அடுத்து, பூமியின் ஒரு பாகமான மரம். மற்றவர்களுக்காகவே வாழ்கிறது மரம். தன்னுடைய பரந்த கிளைகளால் கீழே நிழலை கொடுக்கிறது. வெயிலில் வாடி வதங்கி வரும் வழிப்போக்கர்கள் மரத்தின் நிழலில் அமர்ந்து ஓய்வெடுத்துக் கொள்கிறார்கள். பூத்து குலுங்கும் மலர்களை கொடுக்கிறது. இந்த மலர்கள் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்படுகின்றன. நல்ல விஷயங்களும் பயன்படுகின்றன, தீய விஷயங்களுக்கும் பயன்படுகின்றன. வாழை இலை உணவு உண்பதற்கு பயன்படுகிறது. மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம் போன்ற இனிமையான பழங்களை மக்களுக்கு கொடுக்கிறது. பறவைகளுக்கு தங்குமிடமாக பயன்படுகிறது. கிளிகள், புறாக்கள் முதலியன மரங்களில் கூடு கட்டி தங்குகின்றன, குஞ்சு பொரிக்கின்றன. இப்படி பறவைகளின் மாளிகை இந்த மரம். மேலும் தன்னையே அழித்து கொண்டு மக்களுக்கு பயன்படுகிறது. மரத்தை வெட்டித்தானே மேஜை, நாற்காலி, கட்டில் முதலியவற்றை செய்கிறோம். மரத்தை வெட்டி கோடாலி செய்கிறோம். அந்த கோடாலியாலேயே மறுபடியும் ஒரு மரத்தை வெட்டுகிறோம். அடுப்பு எரிப்பதற்கும் குளிர் காய்வதற்கும் விறகை கொடுக்கிறது. இப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்வதே ஒரு மரத்தின் வாழ்க்கை. இந்த மரத்தை போல நாமும் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நம்மையே அழித்து கொண்டு கூட பிறருக்கு உதவ வேண்டும் என்பதை இந்த மரத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, காற்று. நாம் உயிர் வாழ்வதற்கு காற்று மிகவும் தேவை. காற்று, பிராணவாயு இல்லாமல் நாம் சில நிமிடங்கள் கூட உயிர் வாழ முடியாது. இப்படி நம் உடலில் பிராணன் இருப்பதற்கு உணவு தேவை. உணவினால்தான் பிராணவாயு நம் உடலில் சஞ்சாரம் செய்கிறது. ஆகவே உயிர் வாழ்வதற்கு காற்று, உணவு தேவை. அதனால் உயிர் வாழ்வதற்கு தேவையான அளவு உணவை மட்டும்தான் சாப்பிட வேண்டும். அதாவது நாம் சாப்பிடுவது உயிர் வாழ்வதற்காக, நாம் உயிர் வாழ்வது சாப்பிடுவதற்காக அல்ல. காற்று எங்கும் வீசுகிறது. கோயில்கள், புண்ணிய நதிகள் முதலியவற்றின் மீதும் வீசுகிறது. சுடுகாடு, பாவிகளின் வீடுகள் முதலியவற்றின் மீதும் வீசுகிறது. ஆனால் அவற்றால் அது பாதிக்கப்படுவதில்லை. காற்றின் சுபாவம் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறது. அதே போல நாம் சுற்றுப்புற சூழல்களால் பாதிக்கப்படக்கூடாது. தீயவர்கள் மத்தியில் நாம் இருக்க நேரிட்டாலும் அதனால் பாதிக்கப்படக்கூடாது. பகவானையே தியானம் செய்து கொண்டிருக்க வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆகாயம். ஆகாயம் எங்கு பறந்திருக்கிறது, அதே போல பகவானும் எங்கும் எதிலும் பறந்திருக்கிறான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்துக்கு மேலே வெளியே ஆகாயம் இருப்பதைப் போல பகவானும் எல்லாவற்றுக்கும் வெளியே இருக்கிறான் என்ற தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது சமஸ்கிருதத்தில் பகீர் வியாப்தி என்று சொல்கிறார்கள். காலிக்குடம், பானை முதலியவற்றுக்கு உள்ளேயும் வெற்றிடம், அதாவது ஆகாயம்தான் இருக்கிறது. இதே போல பகவானும் எல்லாவற்றுக்கும் உள்ளே இருக்கிறான் என்ற தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது சமஸ்கிருதத்தில் அந்தர் வியாப்தி என்று சொல்லப்படும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இடி, மழை, மின்னல் முதலிய எவற்றிலும் ஆகாயம் பாதிக்கப்படுவதில்லை. அதே போல மனிதனும் எந்த நிகழ்ச்சிகளாலும் சம்பவங்களாலும் பாதிக்கப்படக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா, தண்ணீர். சுத்தமான தண்ணீர் எந்த விதமான அசுத்தங்களும் இல்லாதது. மனிதன் உயிர் வாழ்வதற்கு மிக முக்கியமானது
ஒருவன் உணவு இல்லாமல் கூட சில பல நாட்கள் வாழ்ந்து விடலாம். ஆனால் தண்ணீர் இல்லாமல் இருக்க முடியாது. அதனால்தான் உண்ணாவிரதம் இருப்பவர்கள் கூட தண்ணீரை மட்டும் குடிப்பார்கள். அதேபோல மனிதனும் தூய்மையாகவும் நற்குணங்களோடும் இருக்க வேண்டும். தீய குணங்கள் ஆகிய அசுத்தம் இல்லாமல் இருக்க வேண்டும். மனிதனுக்கு உயிர் வாழ்வதற்கு தண்ணீர் எவ்வளவு முக்கியமோ தூய்மையும் நற்குணங்களும் அவ்வளவு முக்கியம் என்பதை அறிந்து கொண்டு அதன்படியே நடக்க வேண்டும். கங்கை, காவிரி போன்ற புனித நதிகளில் நீராடுவது மிக முக்கியம். இது மனிதனுக்கு புண்ணியத்தையும் புத்துணர்ச்சியையும் தருகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா நெருப்பு. நெருப்பு நல்லவை தீயவை எல்லாவற்றையும் எரிக்கிறது. சுடுகாட்டில் பிணத்தை எரிக்கிறது, சமையல் செய்வதற்கு விறகை எரிக்கிறது. இப்படி எரிக்கப்படும் பொருட்கள் நல்லவையோ கெட்டவையோ அதனால் நெருப்பின் தன்மை கெடுவதில்லை. அதே போல நாமும் இளப்பமான சுற்றுச்சூழலிலோ சுத்தமான சூழலிலோ எங்கு இருந்தாலும் அதனால் பாதிக்கப்படக்கூடாது. நெருப்பில் எதை போட்டாலும் எரிந்து சாம்பலாகிறது. அதே போல நாமும் பகவான் சுகங்களோ துக்கங்களோ எதை கொடுத்தாலும் அதை பொறுமையுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நெருப்பை விசிறி தூண்டிவிடாத போது அது சாம்பலால் மறைக்கப்படுகிறது. அதே போல நாமும் நம் உணர்ச்சிகளை அடக்கிக் கொள்ள வேண்டும். மகிழ்ச்சியால் துள்ளி குதிக்கக்கூடாது, துக்கத்தால் ஒடுங்கி போய் விடக்கூடாது. நெருப்பில் அதாவது அக்னியில் அந்தணர்கள் யாகங்களையும் யக்ஞங்களையும் கோபங்களையும் செய்கின்றனர். அதே போல நாமும் எப்போதும் புனித செயல்களை செய்ய வேண்டும். ஒரு வஸ்துவை நெருப்பு எரிக்கும் போது அந்த வஸ்துவின் உருவமாகவே நெருப்பும் மாறுகிறது. விறகு கட்டையை நெருப்பு எரிக்கும் போது நெருப்பும் அந்த கட்டையின் வடிவில்தான் காட்சியளிக்கிறது. அதே போல நாமும் இடத்திற்கு தகுந்தாற்போல் நம்முடைய புனிதத்தன்மைக்கு பாதிப்பு ஏற்படாமல் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். விறகுகள் நெருப்பு இருக்கிறது. அரணிக்கட்டை என்னும் ஒருவித விறகு நெருப்பை உண்டாக்குவதற்கு பயன்படுகிறது. இன்றும் யாக யக்ஞங்களிலும் மற்றும் புனித செயல்களின் போதும் அந்தணர்கள் அரணிக்கட்டையை கடைவார்கள். நெருப்பு தானாகவே உண்டாகும். இப்படி விறகுக்குள் நெருப்பு தன் எரிக்கும் சுபாவத்தை காட்டிக்கொள்ளாமல் அடக்கமாக இருப்பதைப் போல மனிதனும் தன்னுடைய அறிவையும் சக்தியையும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அடக்கமாக இருக்க வேண்டும். நெருப்பில் இருந்து வெளியே வரும் ஜுவாலைகள் சில சமயம் அதிகமாக இருக்கும், சில சமயம் குறைந்து இருக்கும். ஆனால் நெருப்பு ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். அதே போல மனிதனும் சுக துக்கங்களால் பாதிக்கப்படாமல் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். சந்திரன் வளர்பிறையின் போது சந்திரன் வளர்கிறது. பௌர்ணமி அன்று முழு ஒளியுடன் பிரகாசிக்கின்றது. அதே போல தேய்பிறையின் போது சந்திரன் குறைகிறது. அம்மாவாசை அன்று முழுமையாக காணப்படுவதில்லை. இப்படி வளர்ச்சியும் தேய்வும் சந்திரனுக்கு அல்ல. சந்திரன் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறது. அவனுடைய கலைகள் தான் வளர்கின்றன, தேய்கின்றன. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது சந்திரனைப் போலதான் நம்முடைய ஜீவ ஆத்மாவும். சந்திரனைப் போல ஜீவாத்மாவுக்கும் வளர்ச்சியோ தேய்வோ கிடையாது. அது எப்போதும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறது. சந்திரனின் கலைகளைப் போல நம்முடைய உடல், அதனால் இந்த உடல் வளர்கிறது, தேய்கிறது. ஆகவே உடல் வேறு, உள்ளே இருக்கும் ஜீவாத்மா வேறு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சூரியன் தன்னுடைய கிரணங்களின் மூலம் கடல், நதி முதலான நீர்நிலைகளில் இருந்து தண்ணீரை எடுத்துக்கொள்கிறது, ஆவியாக மாற்றுகிறது. பிறகு மழைக்காலத்தில் தான் எடுத்துக்கொண்ட தண்ணீரை மேகத்தின் மூலம் மழையாக மறுபடியும் கீழே பொழிகிறது. அதே போல மனிதனும் குருக்களின் மூலமும் நூல்களின் மூலமும் சிறந்த அறிவை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். நியாயமான வழியில் பணத்தை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். சூரியன் தான் கிரகித்த தண்ணீரை மழைக்காலத்தில் மக்களுக்கு திருப்பித் தருவதைப் போல மனிதனும் தான் சம்பாதித்த அறிவையும் செல்வத்தையும் மக்களுக்கு தர வேண்டும். புறா. ஒருவன் உற்றார் உறவினரிடம் மிக அதிகமாக பாசமும் அன்பும் வைக்கக்கூடாது என்பதை ஒரு புறாவின் கதையிலிருந்து தெரிந்து கொண்டேன். காட்டில் ஒரு மரத்தில் ஒரு புறா கூடு கட்டியது. அதில் அதன் மனைவியுடன் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தது. அந்த புறா ஜோடி காதல் வானிலை சிறகடித்து பறந்தது. ஒன்றுக்கொன்று அதீதமான பாசமும் காதலும் வைத்திருந்தன. இரண்டும் சேர்ந்தே பழங்கள், கொட்டைகள் முதலியவற்றை உண்ணும். எங்கும் சேர்ந்தே பறக்கும், சேர்ந்தே உறங்கும், ஒன்றுக்கொன்று விளையாடி கொண்டே இருக்கும். மனைவி விரும்பியதை கணவன் புறா எப்பாடுபட்டாவது சேகரித்து கொண்டு வந்து கொடுக்கும். மனைவி புறாவும் அப்படியே. பெண்புறாவும் உரிய காலத்தில் முட்டைகளை இட்டது. முட்டைகள் மிகுந்த ஜாக்கிரதையாக பெண்புறாவும் ஆண்புறாவும் அடைகாத்து வந்தன. கால கிரமத்தில் முட்டைகளிலிருந்து குஞ்சுகள் வெளிவந்தன. தாய் தந்தையரின் மகிழ்ச்சியை சொல்லவும் வேண்டுமோ? குஞ்சுகளை கொஞ்சி கொஞ்சி மகிழ்ந்தன. அந்த காதல் ஜோடி குஞ்சுகளின் சிவந்த மூக்கு, சிவந்த வாய், சின்னஞ்சிறு உடல் இவற்றை பார்த்தும் அவற்றின் கீச் கீச் என்ற குரலை கேட்டும் தாய் தந்தை புறாக்கள் ஆனந்தத்தின் எல்லைக்கே சென்றன. குஞ்சுகளின் வெல்வெட்டை போன்ற சிறகுகளை தொட்டு தொட்டு மகிழ்ந்தன.
குஞ்சுகளும் கூட்டில் வளர்ந்து வந்தன. ஒரு நாள் குஞ்சுகளுக்கு இரை தேடி அந்த ஜோடி வெளியே பறந்து சென்றது. குஞ்சுகள் தனியே கூட்டில் இருந்தன. குஞ்சுகள் உண்பதற்கு தகுதியான மிக மென்மையான இரை எங்கும் கிடைக்கவில்லை. அதனால் காட்டில் அந்த ஜோடி இரையை தேடி தேடி அலைந்தது. அந்த சமயம் ஒரு வேடன் அந்த குஞ்சு புறாக்களை மரத்தில் பார்த்து விட்டான். உடனே வலை வீசி குஞ்சுகள் எல்லாவற்றையும் வலையில் பிடித்து விட்டான். ஒரு வழியாக தங்கள் குஞ்சுகளுக்கு தகுந்த மென்மையான இரையை சேகரித்தது அந்த காதல் ஜோடி. குழந்தைகள் பசியுடன் காத்திருக்குமே என்ற கவலையுடன் வேகமாக மரத்திற்கு திரும்பி வந்தன. ஆனால் அங்கே அவர்கள் கண்டது அதிர்ச்சியை கொடுத்தது. ஆம், பிஞ்சு புறாக்கள் வலைக்குள் சிக்கி கிடந்தன. பசியிலும் பயத்திலும் கீச் கீச் என்று கதறிக்கொண்டே இருந்தன. அதை பெண்புறாவால் தாங்க முடியவில்லை. தன் குழந்தைகளுடன் இருக்க வேண்டும் என்று பெண்புறாவும் வலியச் சென்று அந்த வலைக்குள் சிக்கிக் கொண்டது. ஆண்புறா கதறி துடித்தது. இது என்ன கொடுமை! என் மனைவியுடனும் குழந்தைகளுடனும் சந்தோஷமாக மகிழ்ச்சி கடலில் நீந்து கொண்டிருந்தேனே, இப்பொழுது என் மனைவியையும் இழந்தேன், என் குழந்தைகளையும் இழந்தேன். இனி நான் மட்டும் உயிர் வாழ்வதில் என்ன பிரயோஜனம்? அதனால் நானும் என் உயிரை விடுகிறேன். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சொர்க்கத்துக்கு செல்வோம் என்று புலம்பியது. ஆண்புறாவும் தானாகவே வழியச் சென்று அந்த வலைக்குள் விழுந்தது. வேடனின் சந்தோஷத்தை கேட்கவும் வேண்டுமோ? முதலில் குஞ்சுகள் அகப்பட்டதைக் கண்டு மகிழ்ந்தான். பிறகு பெண்புறா வலிய வந்து வலைக்குள் அகப்பட்டதைக் கண்டு இரட்டிப்பு மகிழ்ச்சி அவனுக்கு. இப்போது ஆண்புறாவும் விழுந்ததைக் கண்டு அவனுடைய மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. இப்படி அளவுக்கு மீறிய அதீதமான பாசத்தால் அந்த ஆண்புறா கடைசியில் தன்னையே மாய்த்து கொண்டது. இதிலிருந்து நாம் அறிய வேண்டிய நீதி, முன்பே சொன்னதைப் போல ஒருவன் உற்றார் உறவினர்களிடம் மிக அதிகமாக பாசமும் அன்பும் வைக்கக்கூடாது. எது வருகிறதோ, நல்லதோ கெட்டதோ, அதை அமைதியாக சாந்தமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நல்லது வந்தால் அதிகமாக மகிழ்ச்சி கூடாது, கெட்டது வந்தால் வருத்தப்படக்கூடாது. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் பின்பற்ற வேண்டும் பிள்ளைகளே.